பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாள் நமக்கு ஒரு இனிதான நாளாய் அமையட்டும் என்று நான் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் நம்முடைய சிந்தையை, நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம். வேதத்திலே நீதிமொழிகளின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். நமக்கு ஒரு நல்ல செய்தி. தேவனால் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், ஒரு ஆசீர்வாதமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால், அவன் கருணை கண்ணனாய் வாழ வேண்டுமான். இரக்கமுள்ளவனாய், கருணை மிகுந்தவனாய், உதவி செய்கிறவனாய், ஏழைகளுக்கு கொடுத்து உதவுகிறவனாய், இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறவனாய் மாற வேண்டும். ஒரு நாளும் அருமையான தேவ பிள்ளைகளை நாம் கஞ்சர்களாய் வாழ்ந்து விடக்கூடாது. கருணை கண்ணர்களாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சிலருடைய வாழ்க்கையில கஞ்சத்தனம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். கஞ்சத்தனம் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. அவங்க சம்பாதிக்கிறது, அவங்க சாப்பிடுவது, அவங்க குடும்பம் வாழ்வது, அவங்க குடும்பத்தை நடத்துவது, இதிலேயே தான் இருக்கும். ஏழைகளை ஒரு நாளும் அவர்கள் யோசிக்க மாட்டாங்க. தரித்திரருக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று யோசிக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றார், கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே அப்படி ஒரு இருதயத்தை எங்களுக்கு நீங்கள் தாங்கப்பா. எங்களுக்கு அந்த கருணையுள்ள இருதயத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, அந்த கஞ்சத்தனம் எங்களுக்குள்ளே மாறட்டும். ஆண்டவரே, மற்றவங்க எங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமே ஆண்டவரே, நாங்கள் கொஞ்சம் மற்றவர்களை யோசிக்க, தரித்திரரை யோசிக்க, ஆகாரம் இல்லாதவர்களை யோசிக்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். கேட்கலாமா? ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எத்தனையோ பேர் வஸ்திரம் இல்லாமல் இருக்காங்க, எத்தனையோ பேர் வசதி இல்லாத இருக்காங்க, எத்தனையோ பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் பாடுகளில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் துன்பத்தில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் உபத்திரவத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களெல்லாம் நாங்கள் நினைக்கணும் ஆண்டவரே, நினைக்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்படிப்பட்ட ஒரு கருணையுள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.